ராஜா வைத்த சோதனை. அறிவான ஒரு ராஜா தன் மக்களின் குணத்தை சோதிக்க எண்ணி நடுரோட்டில் ஒரு பெரிய பாறையை வைக்கச் சொன்னார். செல்வந்தரின் செயல். முதலில் வந்த ஒரு பெரிய செல்வந்தர் நாட்டில் ஒழுங்கே இல்லை என்று குறை கூறிவிட்டு பாறையை சுற்றி வண்டியை ஓட்டிச் சென்றார். வீரர்களின் அலட்சியம். அடுத்து வந்த பலசாலி வீரர்கள், இது நம்ம வேலை இல்லை, கூலி ஆட்களின் வேலை என்று சிரித்துவிட்டு பாறையை கடந்து சென்றனர். மக்களின் மனப்பான்மை. நாள் முழுவதும் பலரும் வந்தனர். அனைவரும் குறை சொன்னார்கள். ஆனால் ஒருவர் கூட அந்த பாறையை நகர்த்த முயற்சி செய்யவில்லை. பாட்டியின் முயற்சி. கடைசியாக ஒரு வயதான ஏழை பாட்டி தனது காய்கறி கூடையுடன் வந்தார். யாராவது அடிபட்டு விடுவார்களோ என்று கவலைப்பட்ட அவர் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தனது கூடையை கீழே வைத்துவிட்டு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பாறையை மெதுவாக நகர்த்தி சாலையோரம் வைத்தார். ராஜா தந்த பரிசு. சோர்விடம் திரும்பி பார்த்தபோது பாறை இருந்த இடத்தில் ஒரு தோல்பை இருந்தது. அதற்குள் தங்க காசுகளும் ராஜாவின் ஓலையும் இருந்தன. ஓலையின் செய்தி. ராஜா எழுதிய அந்த ஓலையில், இந்த காசு பாறையை நகர்த்திய உங்களுக்குத்தான். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் பயன்படுத்தினால் பரிசு நிச்சயம் உண்டு என்று எழுதப்பட்டிருந்தது.